தண்டுப்பாளையம் பார்த்து மூவி நல்லா இருக்குது, பார்க்கலாம். ஆக்ஷன் மூவி, ஒரு அவேர்னஸ்க்காக எடுத்திருக்காங்க, பார்க்க முடியும். ஒரு அவேர்னஸ் இருக்கவங்களால பார்க்க முடியும். தண்டுபாளையம் அவேர்னஸான படங்க, நல்லா இருக்குது படம், சூப்பராக இருக்குது. வர இப்போ இந்த மாதிரி படங்கள்லாம் நம்ம கண்டிப்பாக தேவை நம்ம தமிழ்நாட்டுக்கு. அதாவது எதனாலனா ஒரு அவேர்னஸான படம். ஒரு வீட்டில் வராங்க, தண்ணி கேட்குறாங்க, அப்புறம் அடித்து அவங்களே இது பண்ணிவிட்டு துன்புறுத்திட்டு அவங்க வீட்டில் இருக்க பொருளெல்லாம் அடிச்சுட்டு போயிடறாங்க. இனிமேல் இதெல்லாம் வந்து ஒரு அவேர், நம்ம சிஸ்டரோ வீட்டில் யாருன்னா வீட்டில் அக்கா தங்கச்சிங்கப்போ இதெல்லாம் பார்க்க வேண்டிய படம். நல்ல படமாக இருக்குது, நல்லா எடுத்திருக்காரு டைரக்டரு. வனிதா விஜயகுமாரும் சோனியா அகர்வாலும் நல்லா நடிச்சிருக்காங்க. சாஃப்ட் கேரக்டராக நடித்த சோனியா அகர்வாலும் கொஞ்சம் நல்லா சூப்பராக நடிச்சிருக்காங்க அந்த படத்தில். வனிதா விஜயகுமார் அதை விட மாசாக நடிச்சிருக்காங்க. டைரக்டரும் நல்லா பண்ணியிருக்கார், அருமையாக எடுத்துகிட்டு போயிருக்கார். பார்க்கலாங்க, நல்ல படம் பார்க்கலாம். கொஞ்சம் ஒரு சில இந்த ரேப் சீன் தான் இருக்குது, அது வந்து கொஞ்சம் இதுவாக இருக்குது. இன்றைக்கி எல்லா படத்துலையுமே ஒரு ரேப் சீன்லாம் இதுவாக இல்லாமல் ஒரு சீனே இல்லாமல் வச்சுட்டாங்களே. இப்போ தான் பாட்டு ரொம்ப அருமையாக இருக்குது. ஒரு பாட்டு வந்து ரொம்ப சொல்லிக்கிறேன், சூப்பராக இருக்குது. தூக்கமே, அதாவது இப்போ தேட்டரில் வந்து தூங்கலாம்னு நினச்சா ஒரு நிமிஷம் கூட தூங்க முடியாது, அந்த மாதிரி டெரராக போகுது படம். வெந்து தணிந்தது காடு, தண்டுப்பாளையத்துக்கு வணக்கத்தை போடு. இப்போ தண்டுப்பாளையம் அந்த படம் தான் இப்போ பார்த்துட்டு வரேன். தண்டுப்பாளையம், பூக்கள் சேரும் வண்டுப்பாளையம், நல்லா கற்கண்டு மாதிரி இனிக்கிற பாளையம். ஸோ இந்த படம் வந்து ரொம்ப அருமையாக இருக்குது. இந்த படத்துக்கு வந்து ஒரு விழிப்புணர்வு உள்ள தான் இந்த படத்தை எடுத்திருக்காரு இயக்குனர், தயாரிப்பாளர் திரு டைகர் வெங்கட் அவர்கள். அதாவது வீட்டில் வந்து தனியாக இருக்கும் பெண்கள், நீங்கள் வந்து முன்பின் தெரியாதவங்க வீட்டுக்கு வந்து எதுவும் அட்ரஸ் கேட்டாலோ, குடிக்கிறதுக்கு தண்ணி வேணும் அப்படின்னு சொல்லி எதுவும் கேட்டாலோ, தயவு செஞ்சு நீங்கள் கதவை திறந்து எந்த பதிலும் சொல்லாதீங்க. ஏன்னா அந்த காலி பசங்க வீட்டுக்குள்ளே வந்து உங்களை காலி பண்ணிடுறாங்க. வீட்டில் உள்ள பணம், நகை அதை மட்டும் எடுத்துகிட்டு போகிறது மட்டும் இல்லாமல் உங்களுடைய கற்பையும் சூறாடிடுறாங்க. சில நேரத்தில் ஆண்கள், என்னை மாதிரி ஆண்களே கற்போடு இருக்கிறது எனக்கு பயமாக தான் இருக்குது. ஏன்னா வீட்டுக்குள்ளே முன்பின் தெரியாதவங்க எதனா வந்து என்கிட்ட கேட்கும்போது, சில பேர் வந்து என்கிட்ட வந்து வீட்டில் வந்து கேட்பாங்க, அண்ணே நான் வந்து உங்களோட ரசிகர், உங்களோட தொண்டர், உங்கள் கூட ஃபோட்டோ எடுக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ அப்படி வந்து கேட்கும்போது என்னுடைய கற்பு சூறை ஆடிடுவாங்களோ அப்படின்னு சொல்லி எனக்குள்ளே ஒரு பயம் இருக்குது. அதனால தான் நான் வந்து வீட்டில் வந்து சிசிடிவி கேமரா அதெல்லாம் வச்சு நான் வந்து ஜன்னல்லே பதில் சொல்லி அனுப்பிச்சிடுவேன், கேட்டெல்லாம் பூட்டி வச்சுருக்கேன். ஸோ ஆண் ஆகிய நானே அவ்வளோ ஒரு என் மீது உள்ள அந்த கற்பு போயிடக்கூடாது அப்படின்னு சொல்லி பாதுகாப்பாக இருக்கும்போது, சில பெண்கள் வந்து நீங்களும் ஒரு விழிப்புணர்வோடு இருக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் தான் இன்றைக்கி வந்து இயக்குனர் திரு டைகர் வெங்கட் அவர்கள் இந்த படத்தை இயக்கி தயாரிச்சிருக்காரு. அதனால் உங்களுடைய கற்பு மட்டும் இல்லை, நீங்கள் வந்து சில நேரம் பலியாக கூடும், உங்களோட உயிருக்கே பாதுகாப்பு இல்லாத நிலைமை கூட ஏற்படும். அதனால் முன்பின் தெரியாதவங்க வீட்டில் வந்து இது மாதிரி உங்களுக்கு அட்ரஸ் தேவை, குடிக்க தண்ணி வேணும் அப்படின்னு சொல்லி பாவப்பட்டு தயவு செஞ்சு கதவை திறந்து எதுவும் பதில் சொல்லாமல் ஜன்னல் வழியாகவே பதில் சொல்லி அனுப்பிச்சிருங்க, சரிங்களா? இதில் வந்து வனிதா விஜயகுமார் நடிச்சிருக்காங்க, சோனியா அகர்வால் நடிச்சிருக்காங்க, என்னை தவிர ஊரில் இருக்கிறவங்க எல்லாரையும் நடிக்க வச்சுருக்காங்க. அதனால் ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க. ஆமாம், அதுவும் இல்லாமல் இந்த தம்பி மாதிரி இளைஞர்களுக்கு பிடிச்ச மாதிரி சீன்லாம் வந்து இந்த படத்தில் இருக்குது. அதனால் படம் பார்க்கும்போது எதமாக இருக்கும், பதமாக இருக்கும். படத்தை வந்து பாருங்கள். முமைத் கான் ஒரு சீனில் நடிச்சிருக்காங்க, நல்லா ஜிங்குன்னு ஆடிருக்காங்க. தேட்டரே நல்லா குழுங்கி அப்படியே நல்லா சிரித்து நல்லா சந்தோஷமாக இருக்குது. படத்தை பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். தெலுங்கு படமா இல்லை, கன்னடா நடிகர்கள் தான் இதில் நிறையா பேர் நடிச்சிருக்காங்க. ஏங்க யார் நடித்தா என்ன? இப்போ அது என்ன, மலையாளத்தில் ஒரு படம், சின்ன படம் மஞ்சுமல் பாய்ஸ், அந்த படம் வந்தது, நம்ம கொண்டாடுனா. அப்புறம் ஆமாம், கேஜிஎஃப் வந்தது, நம்ம கொண்டாடுனா இல்லையா? அதனால் வந்தோரை வாழ வைக்கும் தமிழகம், எந்த படம் வந்தாலும் நம்மளை வந்து வாழ வச்சுட்டு தான் இருக்கோம் அவங்கள. அதனால் ஜாதி, மொழி, மதம் எதுவும் இல்லாமல் எந்த மொழி படம் வந்தாலும் தமிழ்நாட்டுக்காரன் நம்மளை வந்து மற்ற மொழி படங்களை ஏதோ இழிச்சவாயனுங்களா என்னன்னு தெரில, நம்ம மற்ற மொழி படங்களை நம்ம நல்லா சந்தோஷமாக வைக்கிறான். ஆனால் நம்ம படம் அடுத்த ஊருக்கு போகும்போது அவங்க பேனரை கிழிக்கிறதும் அதை பண்ணுறோம் இதை பண்ணுறாங்க. இருந்தாலும் படங்களுக்கு எந்த மொழியே இல்லை, மதமே இல்லை, ஜாதியே இல்லை, சரிங்களா? தண்டுப்பாளையத்தை பாருங்கள், நல்லா
பார்ட் 2 வேற. இந்த மாதிரி விழிப்புணர்வான படம் தீரன் அப்படின்னு ஒரு படம் வந்துச்சு, மக்கள் கிட்ட பயங்கரமா அதை கொண்டு போய் சேர்த்து. ஆமாம். அதே மாதிரி இருக்கா? மக்கள் இதை வந்து கொண்டாடுவாங்களா, பார்ப்பாங்களா? இல்லை, இப்போ பொதுவாகவே இப்போ எல்லாரும் நினைக்கிறான், அதாவது நார்த் இந்தியன்ஸ் தான் வந்து இந்த மாதிரி திருட்டு வேலைகள்லாம் பண்ணுறான் அப்படின்னு. இவன் ஒரு பயங்கரமான திருடன், இவன் ஒரு பயங்கரமான திருடன், இவன் எல்லாம் பயங்கரமான திருடன், அப்படி பொய்யும் புரட்டும் உருட்டும் எல்லாரும் தான் பண்ணிட்டு இருக்கான். தமிழர்களும் பண்ணுறோம், தெலுங்குக்காரங்களும் பண்ணுறோம், கேரளாலையும் பண்ணுறோம், கன்னடத்துலேயும் பண்ணுறோம். அதனால் நார்த் இந்தியனை மட்டும்தான் அப்படின்னு சொல்ல முடியாது. அதனால் திருட்டுத்தனா எல்லா இடத்துலையுமே தான் பண்ணுறான். அதனால் திருடர்கள் அப்படின்னு ஜாதி மதியெல்லாம் இல்லை, எல்லாருமே திருடர்கள் தான், எல்லாருமே நல்லவர்கள் தான். சரிங்களா? அதனால் ஒருத்தர்களை மட்டும் நம்ம இது நான் உடனே நார்த் இந்தியனுக்கு சப்போர்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி போட்டுறாதீங்கப்பா. அப்படிலாம் இல்லை, திருடர்கள் எல்லாத்துலேயும் இருக்கிறாங்க, நல்லவர்கள் எல்லாத்துலேயும். ஆமாம், எல்லாரும் கார் வாங்கி கொடுத்ததை பார்த்து எல்லாம் காண்டு தாங்க ஆகுறாங்க. அது ஏன் அவர் மேலே அவர் மேலே ஒரு இது ஆமாம், என் வளர்ச்சி இல்லை. நான் இப்போவும் சொல்கிறேன், என்ன திட்டுங்க பரவாயில்ல, அந்த சேலம் ஆர்ஆர் பிரியாணி ஓனரை திட்டாதீங்க. அவர் பாவம், அவர் ஒரு குழந்தை மாதிரி. பொதுவாகவே சொல்லுவாங்க என்னன்னாக்கா, ஏழையின் சிரிப்பில் இறைவனை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் ஏழையின் சிரிப்பில் அந்த சேலம் ஆர்ஆர் பிரியாணியை தான் பார்க்க முடியும். புரியுதுங்களா? அப்படி ஒரு தங்கமான மனிதர் சேலம் ஆர்ஆர் பிரியாணியோட ஓனரு தமிழ் செல்வன் அவர்கள் எனக்கு கார் வாங்கி கொடுத்தாரு. சந்தோஷம். உங்களுக்கு எல்லாம் வாங்கி தருவாங்க, எனக்கு கார் வாங்கி கொடுத்தாரு. உங்களுக்கு ட்ரெயின் வாங்கி தருவார், உங்களுக்கு ஏரோப்ளேன் வாங்கி தருவார், இவனுக்கு கப்பல் வாங்கி தருவார், எல்லாமே வாங்கி தருவார். அதுக்கு காரணம் அவர் ஒரு தங்கமான குணம் உள்ளவர். சேலம் ஆர்ஆர் பிரியாணி அவர்களை தயவு செய்து யாருமே நாக்கு மேலே பல்ல போட்டு பேசாதீங்க. அவர் ஒரு தங்கமான மனிதர். புரியுதுங்களா? தட்டுங்கள் திறக்கப்படும், கேளுங்கள் கொடுக்கப்படும். அப்படி ஒரு குணம் உள்ளவர் தான் நம்ம சேலம் ஆர்ஆர் பிரியாணி அவர்கள். அதனால் அவரோட மனசு இருக்கு, எல்லாருக்கும் நல்லது தான் செஞ்சுட்டு இருக்காரு. 1 லட்சம் கேட்பேன், 1 கோடி கேட்பேன், புரியுங்களா? 10 கோடியும் கேட்பேன், கொடுங்க. ஏன் 5 கோடி சம்பளம் வாங்குகிற ஹீரோ இன்னைக்கு வெள்ளிக்கிழமை நீங்கள் தேட்டருக்கு வந்து பாருங்கள். புரியுதுங்களா? 5 கோடி சம்பளம் வாங்குகிற அந்த ஹீரோவோட படத்துக்கு மக்கள் எவ்வளோ பேர் வராங்க? புரியுதுங்களா? இது சொல்கிறீங்களா 50 லட்சம் 50 கோடியா? 50,000 1 லட்சம் 5 கோடி சம்பளம் வாங்குகிற இந்த கூல் சுரேஷோட படம் பார்க்க வந்திருக்க, மற்ற படங்கள் பார்க்க வந்திருக்க இந்த கூல் சுரேஷுக்கு எவ்வளோ ரசிகர்கள் வந்து கூட வந்து படம் வந்து பார்க்குறாங்கன்னு அதையும் பாருங்கள். உண்மைதானங்க? ஆமாங்க, நான் சவாலே விடுறேங்க. உண்மைதான். நான் பிக் பாஸ்குள்ளே போயிருக்கிறப்போ எத்தனை பேர் வந்து தூக்கு மாட்டிக்க போனாங்க, எத்தனை பேர் விஷம் குடிக்க போனாங்க. ஏன்னு கேட்டதுக்கு, இல்லைங்க கூல் சுரேஷ் படம் பார்க்க வரல, அதனால நான் அவரை பார்க்கறதுக்கு தான் தேட்டருக்கு வரேன். எல்லாருமே தான் போட்டி. எனக்கு போட்டி, ரஜினி சார் போட்டி, கமல் சார் போட்டி, அஜித் சார் போட்டி, விஜய் சார் போட்டி. அநேகமாக எனக்கு எடுத்துருவாங்க போட்டி. ஆமாம், எல்லாருமே எனக்கு போட்டி தான்ப்பா, எல்லாருமே எனக்கு போட்டி தான். புரியுதுங்களா? உண்மைதாங்க. 5 கோடி சம்பளம் வாங்குகிற ஹீரோவுக்கு ஈக்குவலாக நான் இருக்கேன். உண்மை என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாக்கா, வெள்ளிக்கிழமை அன்னைக்கு அந்த 5 கோடி சம்பளம் வாங்குகிற ஹீரோவோட படம் பார்க்குற ரசிகர்கள் தேட்டருக்கு வந்து பாருங்கள், என்னையும் வந்து பாருங்கள். பார்த்துட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு தெரிய போகுது. சரிங்களா? இருப்பா, அதில் 3 பேரை காசு கொடுத்து கூட்டினாங்களான்னு தெரியல. ஆனால் ஒரு விஷயம்பா, இந்த தண்டுப்பாளையம் வந்து தேனி குட்கா புகையில இதெல்லாம் உட்கொள்ளாதீங்கன்னா சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அதெல்லாம் ஒரு விழிப்புணர்வுக்காக சொல்லுவாங்க. அதே விழிப்புணர்வோடு இந்த படத்தை பார்க்கணும். இந்த படத்தில் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 30-40 பொண்ணுங்களை ரேப் பண்ணுற சீன் வருது. அந்த ரேப் பண்ணுற சீன் கொஞ்சம் கொடூரமாக இருக்கிறதுனால இந்த படத்துக்கு டிக்கெட்டு கொடுக்குறப்ப 18+ தான் கொடுக்குறாங்க, ஆளை பார்த்து தான் கொடுக்குறாங்க. ஸோ ஆனால் உள்ளே வந்து தேட்டரில் 18 பேர் தான் இருந்தோம். பிரிண்ட்டு சரியில்லை படத்தில். பார்த்தோன்னா செருப்பால் அடிக்கணும். ஒரு ஜன்னலை திறக்கிறாங்க, அந்த ஜன்னலை திறந்தால் நம்ம கண்ணில் ஒலி அடிக்குது அப்படின்ற மாதிரி. இந்த மாதிரிலாம் கேமராமேன்லாம் செலக்ட் பண்ணி சரி விடுங்க. தெலுங்கு படம், சோனியா அகர்வாலும் வனிதா விஜயகுமாரும் இருக்கிறாங்க. அவங்க ஃபர்ஸ்ட் சீன் வராங்க, லாஸ்ட் சீன் வராங்க, அவ்வளோதான். மற்றபடி தெலுங்கு படமாக தான் இருக்குது. சோனியா அகர்வால் மூச்சு விடாமல் ஒரு ஃபுல் பாட்டில் குடிக்கிறாங்க. அதுக்கு ஒரு கட்ஸ் வேணும், குடிச்சிருக்கிறாங்க. ஸோ அது ஒரு அந்த மாதிரி நிறைய சீனு. ஆனால் தண்டுபாளையத்தை சொல்லணும்னா, இன்றைக்கி டிஜிட்டல் இந்தியாவில் இன்றைக்கி பரப்பன அகரகாரம் சரியாக இருக்கட்டும், தமிழ்நாடு சரியாக இருக்கட்டும், ஹூப்ளியாக இருக்கட்டும், பெல்கமாக இருக்கட்டும், அனந்த்பூராக இருக்கட்டும், எல்லா ஊர்லேயும் இவங்க இருக்கிறாங்க.
இருந்து உள்ளே இருக்கிறாங்க, தூக்கு தண்டனையும் கொடுத்துருக்குறாங்க. பட் அவங்களோட நெட்வொர்க்கு இன்னும் ஒர்க் ஆகிட்டு தான் இருக்குது. இவ்வளோ பெரிய இதில் நெட்வொர்க் இருக்கிற நம்ம சேட்டலைட் மூலிமா பண்ணுறப்போ இந்த நெட்வொர்க்கை ஏன் இன்னும் பண்ண முடியல அப்படின்னு இன்றைக்கி தமிழா பாண்டியனாக இருக்கட்டும், கிரைம் செல்வராஜாக இருக்கட்டும் எவ்வளோ சொல்கிறாங்க. நீங்கள் வந்து குழந்தைய கூட்டு வரவங்களை வந்து நீங்கள் பாவம் பார்க்காதீங்க, உங்கள் வீட்டில் தண்ணி கொடுக்காதீங்க, கொஞ்சம் உஷாராக இருங்க, ஏன்னா உங்களை வாட்ச் பண்ணி உங்களை காலி பண்ணுவாங்க. நீங்கள் எவ்வளோ சொத்து சேர்க்கலாம், நகை சேர்க்கலாம், ஆனால் அதை பாதுகாக்கிறதுக்கு நீங்கள் விழிப்புணர்வாக இருக்கணும். அப்போ அந்த மாதிரி விழிப்புணர்வாக இருக்கணும்னா இந்த மாதிரி படங்களை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் விழிப்புணர்வாக இருப்பீங்க. தெலுங்கில் இது பார்ட் 2 வந்துச்சு, தமிழில் இப்போ தான் வருது. இருந்தாலும் தெலுங்கு வாடை அடிக்குது. ஒன் டைம் வாட்சபிள். இல்லை தெலுங்குல பார்த்த அதே சீன்ஸ் தான் இருக்கிற மாதிரியே இருக்கு. தெலுங்கு படம் தான். இதில் சோனியா அகர்வால்னு ஒரு பர்கரையும் வனிதா விஜயகுமார்னு ஒரு மேலே இருக்க பன்னு 2 பண்டை வச்சுட்டு நடுவில் தெலுங்கத்தை சொருவி நம்ம கையில் மேலே ஊற்றி கொடுத்துட்டாங்க. ஆனால் 500க்கும் மேற்பட்ட ரேப்பு, 1000க்கும் மேற்பட்ட கொலை இதெல்லாம் பண்ணியும் இன்னும் சில பேர் தண்டனையை அனுபவிச்சுட்டு அவங்க நெட்வொர்க் வெளியே தான் இருக்குது. இதெல்லாம் வந்து இந்த நவீன இந்தியாவில் களையப்பட வேண்டும். போலீஸ் துறைக்கும் நீதித்துறைக்கும் ஒரு பெரிய மாறுதல் கொடுக்க வேண்டும்ன்றது தான் எல்லாரோட ஒரு பத்திரிகையாளரோட ஆசை. அந்த தண்டுபாளையம் கேங்கு இன்னும் தான் ஒர்க் ஆகிட்டுருக்கு, இன்னும் உள்ளே இருந்தாலும் ஒர்க் ஆகிட்டுருக்கு. இன்னும் ஜனங்க விழிப்புணர்வாக இல்லை. நம்ம தமிழ்நாட்டிலையும் வந்து ஏகப்பட்ட செஞ்சுட்டு போயிருக்காங்க. 2015லேருந்து அவங்க ஆக்டிவிட்டி இல்லை. பட்டு லாக்டவுனுக்கு அப்புறம் 2017லேருந்து நம்ம இங்கே செங்கல்பட்டில் நடந்திருக்கு, கிருஷ்ணகிரியில் நடந்திருக்கு, கரூரில் நடந்திருக்கு, இன்னும் நடந்துட்டு தான் இருக்குது. அவங்க ஸ்டைலை மாற்றிருக்கிறாங்க. கழுத்து இறக்குற ஸ்டைல்லாம் விட்டு இப்போ வேறு மாதிரி இருக்குது. இன்னும் நிறைய கொலைகள் கண்டுபிடிக்க முடியல. உண்மையாக சொல்லணும்னா ஒரு வீட்டுக்காரே அவங்க பொண்டாட்டியை கொலை பண்ணிட்டாருன்னு ஜெயிலில் பிடிச்சி போட்டு அவர் தண்டனையை அனுபவிச்சுட்டு வந்து திருப்பணியை வந்து இந்த கேஸை கொடுத்து அதுக்கப்புறம் இந்த தண்டுபாளையம் கேங் தான் பண்ணாங்க அப்படின்றத நிரூபிச்சிருக்காங்க. இந்த அளவுக்கு அந்த கேங்கு ஒர்க் பண்ணிட்டு இருக்கு, வெளியில் நெட்வொர்க் ஆகிட்டு இருக்கு. இதெல்லாம் மக்கள் விழிப்புணர்வு அடையணும். 10 பேர் பார்த்தாலும் அது வேலைக்கு ஆகாது. நீங்கள் ஓடிடியில் பாருங்கள், கொஞ்சம் இதை சென்சார் பண்ணி தான் பார்க்கணும். நன்றிண்ணா.